நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரும்ப விவசாயிகள்கிட்ட நான் போகிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கலாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மண் மலட்டுத்தன்மை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? விதை அவங்ககிட்ட தான் வாங்கணும். அவங்க சொன்னதை விலை டிமாண்ட்னா இல்லை, இருக்குன்னா இருக்குது, அவ்வளோதான். அவங்க என்ன பயிர் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ. அவங்கன்னா யாரை சொல்கிறீங்க? அவங்கன்னா கம்பெனி சீடு வந்து விதை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி. ஓகே. இந்த மாதத்தில் வந்து இதுக்கு தட்டுப்பாடு பண்ணோம்னா தட்டுப்பாடு பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த ஏரியாவில் இதை மட்டும் வைக்கணும்னா அது அவங்க கையில் இருக்கும். ஓகே. அது தட்டுப்பாடு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தக்காளின்னா தக்காளி வைக்கிறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் விதைக்க முடியும். அவங்க சொல்கிறது தான். என் கையில் எதுவும் கிடையாது. நான் அவரை போடணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் அவரை விதை இல்லை, 4 மாதமாக கிடையாது. அவங்க வேண்டாம் அப்படின்னா இல்லை தான். எங்கிட்ட எந்த விதையும் கிடையாது. யாருமே எங்களை வந்து இது பண்ண முடியாது, இதுதான் போடணும்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது. உதாரணத்திற்கு ஹைப்ரிட் ரைஸ், இது வந்து கோஆர்ஹெச் 1, 2, 3, 4 அது மாதிரி 4 ரகம் வந்துருச்சு. முதல்ல கோஆர்ஹெச் 1 வந்து 1990 போட்டேன். ஏன் சொல்லிடுறேன்னா, இன்னைக்கு விளையிறது பூராவே ஹைபிரிட் தான், எந்த சாதாரண நெல்லுமே கிடையாது. இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் தற்சார்பாக தான் பண்ணுறேன் விவசாயம், எங்களுக்கு விதை கிடைக்குது, உரம் கிடைக்குது அப்படின்னா அது உண்மை இல்லை. அது ஒரு வகையாக வந்து நீங்கள் நினைக்கிற விதை வாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு 10-15 விதை சாய்ஸ் இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. IR20ன்னு ஒன்று வந்துச்சு, IR8ன்னு ஒன்று வந்துச்சு. IR8 இருக்கா இப்போ? இல்லை. இந்த விதை உங்கள்கிட்ட கிடைக்கல. இப்போ நிறைய சான்ஸே கிடையாது. நீங்கள் என்னென்னா அங்கே சந்தையில் ஒரு 4 விதை இருக்கும், அந்த விதையை நீங்கள் தான் ஒன்று எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இல்லை, எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சூழ்நிலையில் நீங்களே விவசாயம் பண்ணிக்க முடியுமா? யாரை டிபெண்ட் பண்ணாமல்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு ஏற்படுதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். அது வந்து வெளியிலேருந்து வந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ள தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். சிம்பிளாக நேராக கேட்டுறேன். தஞ்சை அல்லது காவிரி டெல்டா பகுதியில் விவசாயங்கிறது விவசாயியோட கண்ட்ரோலில் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. இல்லை, இன்னும் கேள்வி முடியல. விவசாயியோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லை கம்பெனிகளோட கண்ட்ரோலில் இருக்கா? விவசாயிகள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கார்ப்பரேட் கைகளில் மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ப்ராப்ளமாக நான் பார்க்கல. இந்தியாவிலேயே ஒரு கம்பெனி இதை செஞ்சால் அப்போ மட்டும் அலோவ் பண்ணிட போகிறீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கருத்தாக்கம் இருக்குது, இந்த மாதிரியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோலை இழந்துடுறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பயம் தேவையில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 1. அவங்க வருவதற்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன விதை பன்மை இருந்தது, எவ்வளோ பேர் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு டார்கெட் வச்சு அடித்து காலி பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் யாராவது தூக்கி போட்டிருக்காங்களா? திடீர்னு வந்து இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போச்சு அந்த விதைகள்லாம்? இல்லை, அந்த விதைகள் வேணும்னா அதுதான் நீங்கள் விதைக்க போகிறீங்கன்னா உடனே அதற்கான வேலையை ஆரம்பிங்க. அதாவது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை சுற்றி சூழல் மாறிட்டு இருக்கு, அது மாறக்கூடாது, நான் அது முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும், நீ மாறாத அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து விதை எந்திரத்தில் வந்து நான் நாட்டை நட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு பெரிய சர்வீஸாக அதை ஆஃபர் பண்ணுறாரு. அதை எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இவர் என்ன சொல்கிறார் பக்கத்தில் ரவிச்சந்திரன், வேற ஒருத்தங்க எனக்கு அதை ஆஃபர் பண்ணுறாங்க, நான் சொல்கிற நெல்லை போடுறாங்க, அதுதான் எனக்கு வேணுங்கிறார். ஏன்னா இவருக்கு இன்னைக்கு தெரியுது ஆட்களை வச்சுக்கிட்டு நாட்டு நடுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஒருத்தர் அழகாக கொண்டு வந்து செஞ்சுட்டு போகிறாரு, எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாது, எக்ஸப்ட் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதை மட்டும் தரேன்னு. இது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இன்றைக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் பண்ணுறவங்க அவங்களுடைய விதைகளை முடிவு பண்ண முடியுது. 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இந்த மாதிரி மிஷினரிஸை நம்பி விவசாயம் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அவங்க இந்த பர்டிகுலர் விதைகளை மட்டும்தான் சார்ந்திருக்கக்கூடிய சூழல்கள் வந்துருக்கு. ஓகே, கொஞ்சம் பெரிய விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன விவசாயிகள் சிரமப்படுறாங்க. ஓகே, நாங்கள் ஒரு பாரம்பரிய தக்காளி விவசாயி தான், நாட்டு தக்காளி தான் அதிகமாக பயிர் பண்ணியிருக்கிறோம். அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து ஒரு 10 பெட்டி கொண்டுட்டு போய் விற்று ஒரு 2000 ரூபாய் எடுத்துகிட்டு வருவார் வீட்டுக்கு. அதே இது ஹைப்ரிட் விதை எங்கள் நிலத்துக்கு வந்து அந்த கம்பெனிக்காரங்களே கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணணும். 100 பெட்டி ஆச்சு, சந்தோஷமாக எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். அங்கே போனால் என்னை போல் 10 விவசாயி கொண்டு வந்திருக்கிறாங்க, விலை இல்லை, அத்தனையும் குப்பையில் கொட்டிட்டு வெறும் பெட்டி மட்டும் வீட்டுக்கு வருது. ஓகே, எனக்கு அந்த 2000 ரூபாய் இதான் ரியாலிட்டி. இந்த பதில தான் நான் கேட்க எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக அடிக்கடி நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது என்ன, அடிக்கடி தக்காளி கொண்டு விட்டோம், லாரியாக வந்துச்சு, கிலோ இவ்வளோன்னு சும்மா கொடுத்தாங்க. கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு லாப நோக்கம் தான் முக்கியம், அது எல்லாருக்கும் கொடுக்குது, எல்லாரும் நிறையா விளைவிக்கிறோம், அதே நேரம் எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியாது. நம்மளுடைய வருமானம் அதிகமாகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் செய்கிறோம். அதே போல் வந்து நன்மை பூச்சிகள்லாம் அழிஞ்சு போச்சு, தீமை பூச்சிகள் தான் அதிகமாக வந்துடுச்சு சார்.
நன்மை பூச்சிகள்ங்கிறது என்னது அது? அது வந்து அந்த பனி நேரத்தில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும் சார் அந்த பூச்சி. அந்த நேரம் ஃபார்ம் ஆச்சுனாக்கா கதிர் வந்து நல்ல வாலிபமாக இருக்கும் சார். தீமை பூச்சினா அந்த பயிரை வெட்டும் சார். வெட்டு ஒரு பாதி ஒரு 10% அப்படியே முனையெல்லாம் கத்திரி. அவர் நன்மை பூச்சி குறைஞ்சிருச்சுங்கிறார். ஆமாம், குறைஞ்சிருச்சு. நன்மை செய்யும் பூச்சியும் இருந்திருக்காது, தீமை செய்யும் பூச்சியும் இருக்காது. நன்மை செய்யும் பூச்சிகள் இல்லாதனால என்ன பாதிப்பு? மகசூல் வந்து குறையும் சார். ஒரு மகசூல் குறையுது. ஆமாம், 10 மூட்டை வருதுனாக்கா ஒரு 7 மூட்டை 8 மூட்டை அது மாதிரி தான் சார் வரும். அதனால் மெடிசன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் செலவினங்கள் அதிகமாகும் சார். ஓகே. ஸோ நன்மை செய்யும் பூச்சிகள் குறையுது, அப்போ மருந்து கூட போட வேண்டியிருக்கு, செலவு கூடுது, வருமானம் குறையுது. அதை கட்டிங் பண்ண வைக்கோல் கூட மாடு கூட சாப்பிடாது சார். மாடு வந்து முன்னால் இந்தியாவில் வந்து 200 மில்லியன் இருந்தது, 60s 200 மில்லியன் இருந்தது. இன்றைக்கி வந்து 300 மில்லியன் ஆயிருக்கு. கேட்டில் பாப்புலேஷன் வந்து 50% அதிகமாக இருக்குது. அது வைக்கோல் இல்லாமல் இவ்வளோ அதிகமாக இருக்குது சான்ஸ் கிடையாது. அது ஈல்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா முன்னாள் சொல்ல மாதிரி 17 மில்லியன் அப்போ இருந்தது, இப்போது 132 மில்லியன் பால் வருது. இப்போது நீங்கள் வந்து சத்து இல்லை அது இல்லை இதில் என்ன சொன்னாலும் பால் ப்ரொடக்ஷன் வந்து 132 மில்லியன் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து இவ்வளோ இன்றைக்கி இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு முன்னால் பால் தட்டுப்பாடு வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு வருது. இதே மாதிரி விவசாயத்திலும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது, இதை விட அடுத்த வருஷம் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணம்? இதுக்கு வந்து எல்லாம் இப்படி குறைஞ்சி போச்சுன்னா, எல்லாம் இப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் வந்து குறையத்தான் சரி, கூட இல்லை, தமிழ்நாட்டில் வந்து குறையத்தானே சரி, தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து ஈல்டு வந்து இன்க்ரீஸ். அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து அதுதான் நம்ம அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு தனிநபரனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய அதுவே நம்ம தேசத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வருதுங்கிறதுக்கு இல்லையா, அதை வந்து இந்திய அரசும் மாநில அரசும் அதை ரொம்ப கவனமாக கவனிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. அவங்க வந்தால் என்னெல்லாமோ தகுடு தத்தம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம அரசுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்திய அரசுக்கு வந்து எந்த கட்சி இருந்தாலும் வந்து அது நம்ம எதிர்க்கக்கூடிய அந்த அவ்வளோ தூரம் விலக போக மாட்டாங்கிறது தான் என்னுடைய இப்போ உள்ள கணிப்பு. அது நிச்சயம் அது நடக்கும். அதை நம்ம எதிர்க்கணும். ஒரு மைய கேள்விக்கு வருவோம். கல்டிவேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? இந்த நவீன விவசாயம் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னாலஜி, இந்த ஐடியாஸ், இந்த இதில் கல்டிவேஷனில் என்ன ப்ராப்ளம் வருது? கீழே கொடுங்க. கல்டிவேஷனை பொறுத்தளவில் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து உங்களுக்கு வந்து விலை இல்லை. இப்போ விலையோட கேமை நம்ம மாற்ற முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வந்து சுகர் வந்த பிற்பாடு கிலோ 50 ரூபாய் குறைஞ்சி கிடைக்கவே இல்லை. கடந்த 5 வருடமாக நான் பாவக்காயை வந்து 50 ரூபா, அது 10 ரூபாய்க்கு படி போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதோடைய தேவை அதிகமாக ஆன பிற்பாடு இந்த மாதிரி இருக்குது. கல்டிவேஷனில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து ஹார்வெஸ்டிங்கில் வந்து எங்களுக்கு பேடி மாதிரி கிராப்ஸ்லாம் பெரிய அட்வான்டேஜ். ஆனால் கடலை இது மாதிரி சிறுதானிய பயிர்கள் எல்லாத்துலேயுமே லேபர் காஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ப்ரைஸ் சத்தியமாக ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 4500 ரூபா தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். கடலை மாதிரி நான் ஒரு 50 சென்ட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 களை எடுக்கணும், 2 வாட்டி மண் அணைக்கணும். இதுக்கெல்லாம் வந்து உங்களால் வந்து இதுலலாம் லாபமே எடுக்க முடியாது. ஆனால் பேடி கொஞ்சம் லாபகரமாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு அதோடைய விலை ஒரு பக்கம் கொஞ்சம் ஏறிட்டே வருது. இப்போ கடந்த 4 வருஷமாகவே பெருசாக விளைச்சல் இல்லை. ஆனால் இந்த வருஷம் நிறைய விளைச்சல் இருக்கப்போ விலை விழுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒரிசா, பெங்கால், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அதோட சேர்த்து தமிழ்நாடு நல்லா விளைஞ்சிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷனில் இந்த வருஷம் வந்து விலை பயங்கரமாக வீழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா மார்க்கெட்டை ஃபோர்ஸி பண்ணி வந்து பெரிய அக்ரிகல்ச்சரல் கைடன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கல்டிவேஷன்லாம் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு பின்னாடி தான் விவசாய துறையே வருது. விவசாயிகள் எதையாச்சும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, ரைட் இதெல்லாம் மழையெல்லாம் வருது, சரி அப்போ இதை போடுவோம் அதை போடுவோன்னு. அதாவது இந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது இது வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி அழகேஷ் பண்ணிட்டு சொன்னார். சப்போர்ட் சிஸ்டம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது இங்கே வந்து. அந்த இடத்த தான் இவர் சொன்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்க்குறாங்க.